தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு, மதுரையில் தான் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வெயிட் லாஸ்க்காக வெங்காரம் சாப்பிட்டு இறந்துட்டாங்க. வெங்காரம்னா என்னங்க? அது ஒரு போராக்ஸ், சோடியம் போரேட்டுங்கிற ஒரு கெமிக்கல். இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் கிளீனிங்காக யூஸ் பண்ணுறது, லாண்ட்ரி ஏஜென்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் பூச்சிக்கொல்லி மருந்தில் கூட அந்த விஷயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு கண்மூடித்தனமாக இதை சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆயிரும்னு ஒரு யூடியூப் சேனலில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எல்லாமே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு அதை பண்ணுவாங்கங்கிற கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது. இப்போது நார்மலாக ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்கோம், இல்லை ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனில் இருக்கோம். இப்போ நானே ஒரு யோகா தெரபிஸ்ட்டாக இருக்கேன்னா எனக்கு கிட்ட டயட் சார்ட் கேட்குற எல்லாருக்கும் கண்மூடித்தனமாக அப்படி கொடுத்துட முடியாது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கா, அவங்களுக்கு அது ஒத்து வருமா ஒத்து வராதான்னு 1008 விஷயங்களை பார்த்து தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் உடனே பண்ணுமா, அதுக்கு டயட்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா போய் கண்மூடித்தனமாக டயட்னு கமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆயிரும், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் போய் கமெண்ட் பண்ணுறோம். அது என்ன ஏது எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. ஒரு நியூட்ரிஷன் கிட்ட போனோம்னா அதிகபட்சம் ஒரு 500 ரூபாய் இல்லைன்னா 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க நம்மளுக்கு உண்டான டயட் சார்ட் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லையா, இருக்க ஜங்கை எல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிடக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தியாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தோம் அப்படின்னாலே அழகாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்படி கண்மூடித்தனமாக யாரோ சொல்கிற விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க.